மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இந்த ஆட்சி 6 மாதம் கூட நீடிக்காது என்கிறார். ஏன் இப்படி சொல்கிறார்? அவர் மேலும் 108 என்ற எண் தமிழகத்திற்கு ஒரு சபிக்கப்பட்ட எண்ணாக மாறும் என்றும் கூறுகிறார். இந்த கருத்துகளின் பின்னால் உள்ள காரணங்கள் என்ன? உண்மையில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றன? இதனை அனைத்தையும் தெளிவாகவும் எளிமையாகவும் விளக்குகிறது இந்த காணொளி. விஜய்க்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்திருப்பது குறித்து இதுதான் விஜய் அரசியலின் முதல் சிக்கலான கட்டமாக இருக்கலாம் என்று மணி எச்சரிக்கிறார். மேலும் ராகுல் காந்தியுடன் கூட்டணி அமைக்கும் மாநில கட்சிகள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கூட்டணிகள் பல நேரங்களில் சவால்களை சந்தித்துள்ளன என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது மாநில கட்சிகள் தங்களின் தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்பதே அவரது கருத்தாக தெரிகிறது. ராகுல் காந்தி ஆதரவு தெரிவித்திருப்பது ஒரு சிக்கலான நிலையை உருவாக்கக்கூடும் என மணி தெரிவிக்கிறார். மேலும் நரேந்திர மோடி, அமித்ஷா தலைமையிலான அரசியல் அணிக்கு இது ஒரு நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையாக தோன்றும் என்றும் அவர் கூறுகிறார். இதனால் விஜய் தலைமையிலான ஆட்சிக்கு கூடுதல் அரசியல் அழுத்தங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அண்மையில் விஜய் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை அனைத்தையும் கணக்கிட்டு பார்த்தால் சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் வரை நிதி தேவைப்படும் என மணி கூறுகிறார். மேலும் இந்த தொகைக்கு மத்திய அரசிடம் இருந்து பெரிதாக உதவி கிடைப்பது சிரமமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இதை அவர் ராகுல் காந்தி ஆதரவால் உருவாகக்கூடிய ஒரு அரசியல் சிக்கலாகவே பார்க்கிறார். அதாவது அது விஜய்க்கு கூடுதல் சவால்களை ஏற்படுத்தும் என்று அவர் விளக்குகிறார். மேலும் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற அமைப்புகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது சிக்கல்களை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என மணி கூறுகிறார். கூட்டணி கட்சிகளின் எதிர்பார்ப்புகள் மற்றும் கொள்கை வேறுபாடுகள் காரணமாக ஆட்சியை சமநிலையாக நடத்துவது சிரமமாக மாறலாம் என்றும் அவர் விளக்குகிறார். அதனால்தான் விஜய் அமைக்கப் போகும் இந்த ஆட்சி 6 மாதத்திற்கு மேல் நீடிப்பது கடினம் என அவர் குறிப்பிடுகிறார். மணி கூறிய கருத்து குறித்து பிற பத்திரிகையாளர்களிடம் கேட்டபோது மணி கூறியது கவனிக்க வேண்டிய கருத்துதான். இது விஜய்க்கு மேலும் சவால்களை உருவாக்கக்கூடியது என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் நரேந்திர மோடி, அமித்ஷா போன்ற தேசிய மட்ட அரசியல் தலைவர்களுக்கு இத்தகைய கூட்டணி நிலைகள் சாதாரணமாக ஏற்றதாக இருக்காது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அதோடு இது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சிக்கு ஒரு சாதகமான அம்சமாக மாறலாம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு வகையில் விஜய்க்கு இருக்கும் மக்கள் ஆதரவை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் இப்படிப்பட்ட சிக்கலான கூட்டணியுடன் அவர் செல்லும் நிலை உருவாகலாம். அப்படி நடந்தால் மக்கள் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாமல் அவர் சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என்றும் அவர்கள் மதிப்பிடுகின்றனர். அது ஒரு வகையில் திமுகவுக்கு அரசியல் ரீதியாக நன்மை தரக்கூடும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர்.